சார் நீங்க பார்த்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓகே பண்ணுங்க சார், எங்களை அலோவ் பண்ணுங்க சார். பெட்டிஷனர் மட்டும் அலோவ் பண்ணுங்க சார். அவர் பார்ட்டில இல்ல ஸ்டார்டிங்ல பண்ணல சார். இப்போ ஸ்டார்டிங்ல என்ன சார் பண்ணீங்க? பெட்டிஷனர் அலோவ் பண்ணுங்க, அலோவ் பண்ணுங்க. As on 4th December 2025 அன்னைக்கு திமுக அரசு 4 ஹைகோர்ட் ஆர்டர்ஸை வந்து அவமரியாதை பண்ணியிருக்குது. 3 சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சோட ஆர்டர்ஸ், ஒரு டபுள் ஜட்ஜ் பெஞ்சோட ஆர்டர், மொத்தமாக 4 ஆர்டரை வந்து அவமரியாதை பண்ணியிருக்காங்க. இது ரீசன்ட் வரலாறுல நடந்ததே கிடையாது. அது ஒரு சிட்டிங் கவர்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹைகோர்ட்டோட ஆர்டரை 4 ஆர்டர்ஸ் அவமரியாதை பண்ணியிருக்காங்க தொடர்ந்து 2 நாளில். நேற்று நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக 2 ஆர்டர்ஸ் அவங்க அவமரியாதை பண்ணது, அதோட ஹிஸ்ட்ரி டீட்டெயிலாம் பார்த்துருந்தோம். ஒருவேளை அதை பார்க்கலன்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ உங்களுக்கு இந்த கான்டெக்ட் ஃபுல்லாக புரிஞ்சிடும். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பீல் பண்ணியிருந்தாங்க, மேல்முறையீடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து நேற்று ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய ஆர்டரை அவங்க மதிக்காம அலோவ் பண்ணல. ஏன்னா நாளைக்கு நான் மேல்முறையீடு பண்ணுறேன், அதில் வந்து என்ன வருதுன்னு பார்ப்போம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதுவே சட்ட விரோதம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஸ்டே ஆர்டரும் கிடையாது, அகைன்ஸ்ட் ஆர்டரும் கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து இல்லீகலாக ஹோல்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 144 தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. இந்த 2 அடிப்படையில் அவங்க வந்து கார்த்திகை தீபத்தை அந்த தீபத்தூணில் ஏற்றுறதை தடுத்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த மேல்முறையீடு நடந்துச்சு. அதில் என்ன நடந்தது, அதுக்கப்புறமா அடுத்த ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சோட ஆர்டர், அடுத்த ஆர்டர் என்ன நடந்தது, அதை அவங்க எப்படி அவமரியாதை பண்ணாங்க, என்ன தைரியத்தில் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை என்ன அவங்க வாதம் முன் வைக்கிறாங்க. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேஸை திரும்ப அவங்க இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட வந்து அப்பீல் கொண்டு போயிருக்காங்க. இன்னொரு ரிட் பெட்டிஷனும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் டீட்டெயில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறேன்னு சொன்னால், பிரீஃபாக ஒரு கடகடன்னு நான் என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லிடுறேன். தீபத்தூன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள ஒரு இடம். இதுதான் வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி காலங்களாக 1200 ஆண்டுகள் பழமையான கோயிலில் அந்த தீபத்தூனில் தான் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு இருந்துச்சு. அதனால் அங்கே ஏற்றணும்னு சொல்லி பெட்டிஷன் வைக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நேரில் போயிட்டு அந்த ஜட்ஜு அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணிவிட்டு, ஃபிசிக்கலாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு டிசம்பர் 1ஆம் தேதி ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. என்ன ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னா, ஆமாம் இது வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர மாதிரி கிடையாது, இதுக்கு வந்து கோயில் நிர்வாகத்துக்கு முழு உரிமை இருக்குது தீபத்தூண் ஏற்றுறதுக்கு. அந்த தீபத்தூணுமே தர்காவிலிருந்து 50 மீட்டர் தாண்டி தான் இருக்குது, 150 அடிக்கு அப்புறம் தான் இருக்குது. மோரோவர் அந்த தர்காவில் இருக்கிறவங்களும் எதுவும் ஆப்போசிஷன் தெரிவிக்கல. அதனால நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், நான் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன். கோயில் நிர்வாகம் டிசம்பர் 3ஆம் தேதி தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. ஒரு டைரக்ஷனோட ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 2005 இல்லை அதுக்கு முன்னாடி 1996, 97 இந்த மாதிரி பல தடவைகளில் அந்த தர்கா கமிட்டியிலேருந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க, என்ஓசி கொடுத்துருக்காங்க. என்ன என்ஓசி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், எங்களுடைய தர்கா சுற்றி அந்த 15 மீட்டர் சுற்றி இடத்த தவிர கோயிலில் வேறு எங்கே நீங்கள் தீபம் ஏற்றினாலும் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அதுக்கு நாங்கள் வந்து ஆட்சேபனை தெரிவிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு என்ஓசி கொடுத்துருக்காங்க. அதையும் மேற்கோள் காமிச்சிட்டு ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தீர்ப்பு வழங்குறாங்க. இந்த தீர்ப்பை தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து இல்லை நான் அலோவ் பண்ண முடியாது உங்களை, நாங்கள் அப்பீல் போக போகிறோம், இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த தீர்ப்பை ஃபாலோ பண்ண உடலை என்னன்னா திரும்ப அவங்க சாயந்தரம் 6 மணிக்கு போயிட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அதாவது உங்கள் தீர்ப்பை அவமரியாதை பண்ணுறாங்க. 5 மணிக்கு போய் நின்னாங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு என்ன பண்ணாருன்னா, இது அவமரியாதை பண்றாங்கன்னா அவங்கள தான் ஏத்த சொன்னேன். சரி அவங்க என் பேச்சை மதிக்க மாட்டேங்கிறாங்க, யார் பெட்டிஷனரோ நீங்களே போய் விளக்கேத்துங்க, தீபத்தை ஏத்துங்க, உங்களுக்கு நான் ப்ரொடெக்ஷனா CISF அதிகாரிகளை நான் கூட அனுப்புறேன், அவங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, அவங்களை அனுப்பிச்சிக்கிறாங்க. இதை பத்தி டீட்டெயில் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமாவும் இவங்க இன்னும் பல சில காரணங்கள் சொல்லி 144 தடை உத்தரவு, அதாவது BNS 163 தடை உத்தரவுனால நாங்க யாரையுமே அலோவ் பண்ண போறது இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க அப்புறமா அவங்க கேட்டாங்க, சரி 144 இருந்தா கூட ஒரு 3 பேரை அனுப்புங்கன்றாங்க. 3 பேச்சு இவங்க அனுப்பல. இதோட நேத்து வந்து என்னாச்சுன்னா, நேத்து இரவு இந்த பெட்டிஷனர் எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்க. சரி அடுத்த நாள் வந்து மேல்முறையீடு இருக்குது. அந்த மேல்முறையீடில் அந்த 2 நீதிபதி கொண்ட பெஞ்ச், இது வந்து ஒரு நீதிபதி கொண்ட பெஞ்ச், இதோட 2 நீதிபதி பெஞ்ச் வந்து பவர்ஃபுல்ங்கிறதுனால அவங்க தீர்ப்புக்காக பொறுப்போன்னு சொல்லிட்டு எல்லாரும் கலைஞ்சு போயிடுச்சு நேற்று நைட்டு. இதுதான் நேற்றோட நிலவரம். இன்றைக்கி காலையில் அந்த 2 நீதிபதி ரவிச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற 2 நீதிபதி அமர்வு கொண்ட பெஞ்ச் முன்னாடி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த சிங்கிள் ஜட்ஜு கொண்ட பெஞ்சோடைய ஆர்டர் வந்து தப்பான ஆர்டரு. எதனாலன்னு சொன்னால், அவங்க 2-3 காரணங்கள் எடுக்கிறாங்க. அவங்க கொடுத்த ஆர்டர் தப்பு. ஏன்னு சொன்னால், கண்டெம்ப்டே பண்ணல. 6 மணிக்கு தான் அவங்க டைம் கொடுத்துருந்தாங்கன்னா 5 மணிக்கே இந்த கோர்ட் கேஸ் அவங்க எடுத்துட்டாங்க, இந்த கண்டெம்ப்ட்ங்கிற கேஸ் எடுத்துட்டாங்க. அப்போது அவங்க வந்து இது வந்து ப்ரீமெச்சூர், அதனால இது வந்து செல்லாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இதே வாதத்தை நேற்று கண்டெம்ப்ட் ஆர்கியூமெண்ட்டில் அந்த ஜட்ஜு முன்னாடி வச்சாங்க. ஆனால் அவர் வந்து அதுக்கான விளக்கம் கொடுத்தது, அதெல்லாம் நான் நேற்றே விளக்கியிருப்பேன். ஸோ இந்த ஜட்ஜு முன்னாடியும் இந்த 2 ஜட்ஜு முன்னாடி இதே வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, அவர் கண்டெம்ப்ட்டை வந்து முன்னாடியே எடுத்துட்டாரு, எங்களுக்கு இது கொடுக்கலன்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, அக்ரீவ்டு பார்ட்டி, அதாவது யார் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, தர்கா மட்டும்தானே
பாதிக்கப்பட்டவங்களா இருக்க முடியும் இங்க தீபம் ஏத்துறதுனால. தர்காவும் அந்த முஸ்லீம் கம்யூனிட்டி தான் என்ன பண்ண முடியும்னு சொன்னா இங்க தீபம் ஏத்துறதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்க முடியும். கோயில் நிர்வாகத்துக்கு எப்படி அதில் ஆட்சேபனை இருக்க முடியும்? நான் கோயில் நிர்வாகத்தை பண்ண சொன்னா நீங்க எப்படி அதுக்கு மேல்முறையீடு பண்ண முடியும்? நீங்க பாதிக்கப்பட்ட பார்ட்டியாவே இருக்க முடியாதே அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதை நாங்க வந்து மறுத்து பேசுறோம். கோயில் நிர்வாகமும் இதுக்கு பாதிக்கப்பட்ட பார்ட்டி அப்படின்னு சொல்லி அறிவு பண்றாங்க. ஏன் கோயில் நிர்வாகம் பாதிக்கப்பட்ட பார்ட்டியாக இருக்குன்ற பதிலுக்கு கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க கேள்வி கேட்கல, அவங்களே அதுக்கு விளக்கம் கொடுத்துறாங்க. என்ன விளக்கம் கொடுத்துறாங்கன்னு சொன்னால், நீங்கள் எங்களை ஒரு வேலை செய்ய சொல்கிறீங்க, அந்த வேலையை நான் வந்து செய்யணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 30 நாள் டைம் இருக்குது அப்பீல் ஃபைல் பண்ணுறதுக்கு. அந்த 30 நாள் எனக்கு டைம் கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஃபோர்ஸ் பண்ணி என்னை வந்து பண்ண வைக்கிறீங்க, அதனால நான் பாதிக்கப்பட்ட பார்ட்டின்னு ஆர்கியூ பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஆர்கியூமெண்ட். இது ரெண்டாவது. ஒன்று வந்து என்னன்னு சொன்னால், 6 மணிக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த கேஸ் எடுத்துட்டீங்க. இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, அக்ரீவ்டு பார்ட்டி இல்லைன்னு சொல்லி தர்காவிலேருந்து நான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டேன். தர்காவிலேருந்து மோகன் ஒரு அட்வொகேட் என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் அக்ரீவ்டு பார்ட்டி, நீங்கள் அக்ரீவ்டு பார்ட்டி தர்காவிலேருந்து யாருமே ஆட்சி பண்ண சொல்லலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ தர்காவிலேருந்து ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் நிறுத்தி. இது ரெண்டாவது. மூணாவது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்ஐஎஃப் வந்து நீங்கள் வந்து கொடுக்க முடியாது. அவங்க வந்து கோர்ட்டை பாதுகாக்கிறதுக்கான இருக்கக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் பர்சனல், அவங்கள நீங்கள் வந்து ஸ்டேட்டுக்குள்ள ஸ்டேட் போலீஸோட ஜூரிஸ்டிக்ஷன் இருக்க இடத்துல அவங்கள பாதுகாப்பு அனுப்பிச்சிங்கன்னா ஸ்டேட்டோட பவர், ஸ்டேட் போலீஸோட பவர்ஸையும் அந்த பவர்ஸையும் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து தவறு. அப்போ இந்த மூணுமே தவறு. இது வந்து உள்நோக்கமோடு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போது அந்த 2 நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? ஸோ முதல்ல இது ப்ரீமெச்சூர் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? அவர் 6 மணிக்கு மேலே தானே அந்த கேஸ் எடுத்து நடத்துகிறாரு. அப்போ அந்த 6 மணிக்கு மேலே நடக்கும்போது நீங்கள் அந்த கோர்ட்டோட ஆர்டரை மதிக்கலைங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால அவர் 6 மணிக்கு மேலே 6:05க்கு தான் அந்த கேஸ் எடுத்து நடத்துனதுனால நீங்கள் அவர் வந்து ப்ரீமெச்சூர்னு சொல்கிறதோ இல்லை கண்டெம்ட் எடுத்துருக்க கூடாதுன்னு சொல்கிறதோ செல்லாது. அதனால் அது வந்து தள்ளி வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அக்ரீவ்டு பார்ட்டின்னு சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க, இப்போ இந்த தீபம் ஏற்றினால உங்களுக்கு என்ன அக்ரீவ்டு இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது ரெண்டாவது கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் கோயில் நிர்வாகம் வந்து இதை வந்து நீங்கள் கடைபிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. மூணாவது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து சிஎஸ்ஐஎஃப் போலீஸ் ஆஃபீஸர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஸ்டேட் போலீஸை வந்து அவர் டைரக்ஷன் கொடுக்குறாரு. நீங்கள் கமிஷனர் ஆஃப் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து நான் சொல்கிற ஆர்டரை கடைபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எதாவது அந்த ஃபாலோவே பண்ணலையே. நீங்கள் கோர்ட் ஆர்டரை ஸ்டேட் போலீஸ் மதிக்கலை. ஸ்டேட் போலீஸே வந்து ஒரு தவறான இடத்துல நிற்கிறீங்க. நீங்கள் கோர்ட் ஆர்டரை மதிக்காமல் இருக்கும்போது, கோர்ட்டு சொல்லக்கூடிய ப்ரொடெக்ஷனை நீங்கள் வழங்காமல் இருக்கும்போது கோர்ட்டுக்கு வேறு என்ன வழி? கோர்ட் வந்து நீங்கள் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு வேறு வழியில் உட்காந்துருக்க முடியாது. நான் எனக்கு பக்கத்தில் வேறு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கோ அதை அவங்க எடுக்கிறதுக்கு உண்டான உரிமை இருக்குது. இந்த சிஎஸ்ஐஎஃப்ங்கிறது எதுக்காக இருக்குதுன்னு சொன்னால், கோர்ட்டை பாதுகாக்கிறதுக்காக இருக்குது, கோர்ட்டோட ஆர்டரையும் பாதுகாக்கிறதுக்காக இருக்குது. அதனால் அவர் நீங்கள் கேட்காததுனால, நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்காததுனால அவர் அவங்கள பயன்படுத்துகிறது தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டார். இவங்க இன்னொரு கேள்வி கேட்குறாங்க அந்த அப்பீலில். என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், கோயில் நிர்வாகம் தானே விளக்கேற்றணும்னு சொல்லி பெர்மிஷன் ரெட் பெட்டிஷன் இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பெட்டிஷனரையே விளக்கேற்ற சொல்கிறது எப்படி அலோவ் பண்ண முடியும்? கோயில் நிர்வாகத்தை தவிர யாருமே நாங்கள் வந்து 6 மணிக்கு மேலே கோயில் மேலே ஏறி தீபம் ஏற்றுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். அப்போது ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாருன்னா, ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த கோயில் நிர்வாகம் தாண்டி பெட்டிஷனரே தீபம் ஏற்றலான்னு சொன்னது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்துச்சுன்னா தீபம் ஏற்றப்படணும்னு ஆர்டர் கொடுத்துருச்சு. அந்த ஆர்டர் மாற்றப்படலை. கோயில் நிர்வாகத்தை பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் கோயில் நிர்வாகம் பண்ணலை, நீங்கள் வந்து கோர்ட்டை வந்து அவமரியாதை பண்ணுறீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆளை வச்சு அந்த கோர்ட் ஆர்டர் நிறைவேற்றுறாங்க. அப்போ கோர்ட் ஆர்டர் அதே தான். முந்தின நாள் கோர்ட் ஆர்டர் என்னதே தான், கார்த்திகை தீபம் தீபத்தூணில் ஏற்றப்படணும், இதுதான் ஆர்டர். அடுத்த நாள் கோர்ட் ஆர்டர் இதே தான், அதே மாதிரி தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படணும். அது மாறல. ஆள் தான் மாறுது. கோயில் நிர்வாகம் ஏற்றுறதுக்கு பதிலாக அந்த பெட்டிஷனர் ஏற்றுறதா அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆள் மாறுறதுக்கு யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். அவங்க சொல்கிறது நீங்கள் பேச்சு கேட்கல, அதனால் அவங்க வேற வச்சு மாற்றுறாங்க. இதுவும் தப்பு கிடையாது. அதனால் இந்த எந்த இதுவுமே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் 144 தடை உத்தரவு போட்டிங்களே, அது கோர்ட்டோடைய ஆர்டரை நீங்கள் மீறணுன்றதுக்காக, ஏமாற்றணுன்றதுக்காக நீங்கள் ஒரு ஐவாஷா இந்த 144 தடை உத்தரவு போட்டிங்களான்ற சந்தேகத்துக்காக அவர் கேட்குறாரு, எப்போ இந்த 144 தடை உத்தரவு போட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க. கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து நீங்கள் கோர்ட் ஆர்டர் ஏன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியலன்ற விளக்கம் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால், 144 தடை உத்தரவு இருக்குது, அதனால உங்களை யாரும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி தான் நீங்கள் தடுத்து நிறுத்திருக்கீங்க. அது எதுக்காகன்னு சொன்னால், நீங்கள் ஏமாத்துறதுக்காக பண்ணியிருக்கீங்கிறதுனால, அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எப்போ அந்த டேட் அண்ட் டைம் எனக்கு டைம் கொடுங்க, அந்த ஆர்டர் காப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அந்த ஆர்டர்லேயே மென்ஷன் பண்ணிடுறாங்க. என்ன மென்ஷன் பண்ணிடுறாங்கன்னா, நான் அப்படி கேட்டேன், அதுக்கு அவங்க லூஸ் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. அதாவது ஒழுங்காக ஃபைல் பண்ணப்படாத ஃபைல் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு இந்த 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்கிறாங்க. 6:05க்கு
நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கண்டெம்ட் கூடான ஆர்டரை பாஸ் பண்ணுறாரு அந்த ஹியரிங் முடிச்சுட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 144 தடை உத்தரவை 6-5க்கு முன்னாடி பாஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு வேளை இந்த 144 தடை உத்தரவு பிறப்பிச்சிருந்துச்சுன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் நீங்கள் கோர்ட் ஆர்டரை மதிக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நீங்கள் என்ன பண்ணீங்க 144 உத்தரவு பிறப்பிச்சிங்கிறது ப்ரூவ் ஆகிடும். அதனால என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள டைமில் 144 தடை உத்தரவு போட்டதாக ஒரு பேப்பர் ரெடி பண்ணியிருக்கீங்க. அதனால் இந்த கோர்ட்டுக்கு என்ன சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த பேப்பரே நான் இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறமா எனக்கு ஃபைலை கொண்டு வந்து கொடுன்னு கேட்டதுக்கப்புறமா நீங்கள் குக் பண்ணி திரிச்சு இந்த கண்டெம்ப்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் பேப்பரை திரிச்சு மாற்றி எழுதியிருக்கீங்களோன்ற சந்தேகம் வருதுன்னு கோர்ட்டில் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அசிங்கம், எவ்வளோ பெரிய அவமானம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. கோர்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து என்னை ஏமாத்துறதுக்காக நீ பொய் பேப்பர் ரெடி பண்ணியிருக்கோன்ற சந்தேகம் வருதுங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால் அதுவும் ரிட்டனில் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கம். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியுது. ஏன்னா அவங்க வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் முடிச்சதுக்கு வரமா அந்த கண்டெம்ட் ஆர்டரை எடுத்துட்டு திருப்பரங்குன்றத்துக்கு போய் அந்த அட்வொகேட்டு அந்த பெட்டிஷனராக நிற்கும் போது அவங்க வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி 144ன்னு சொல்கிறாங்க, கலெக்டர் போட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க எங்கே அந்த ஆர்டர் காப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க இன்னும் ஆர்டர் காப்பி கொடுக்கல. இது எப்போ நடக்குது? இதெல்லாம் வந்து ஒரு 7:30-8 மணிக்கு மேலே நடக்குது. அப்போது தெளிவாக இந்த ஈவெண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட் வந்து கண்டெம்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் ஏற்ற சொல்லி கொடுத்துருக்கீங்களா, சிஎஸ்ஐ ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கீங்களா? அப்போ இது எப்படி வந்து லீகலாக முறியடிக்கிறதுன்னு யோசிச்சு 144 போட்டு அதனால தான் நான் அவங்கள தடுத்தேன், நான் வந்து கோர்ட்டை அவமரியாதை பண்ணல, 144 நாங்கள் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை கட்டுக்காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணோன்ற ஒரு கதை கட்டுறதுக்காக நீங்கள் ரெடி பண்ணீங்கிறத கோர்ட்டு பார்த்துருச்சு. அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியுது, அப்போ கோர்ட்டு பார்க்காதான், கோர்ட்டும் தெரிஞ்சிருச்சு. அது ஆர்டர்லேயே அந்த இதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா இது தப்பு, அந்த சிங்கிள் இது எவ்வளோ பெரிய அவமரியாதைங்கிறத நாங்கள் வந்து இதுக்குள்ளே போல அந்த சிங்கிள் ஜட்ஜே அவரே என்ன பண்ணிட்டோன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அவமரியாதை அவரே முடிவு பண்ணிட்டோம், அவங்களே வந்து கேஸ் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த 2 ஜட்ஜ் கொண்ட பெஞ்ச் எல்லா அப்பீலையும் டிஸ்மிஸ் பண்ணி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது தள்ளுபடி பண்ணும்போது கடைசி லைன் ஆஃப் தி ஆர்டர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அப்பீல் வந்து வித் அல்டீரியர் மோட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது உள்நோக்கம் கொண்ட அப்பீல்னு சொல்கிறாங்க. இதை விட என்ன அசிங்கம் இருக்க முடியும்? 2 கேள்வி எழுப்பிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே. ஒன்று வந்து நீங்கள் பேப்பரை திரிச்சு நீ ஏமாத்துறதுக்காக கண்டெம்ட்ல தப்பிக்கிறதுக்காக பேப்பரை திரிச்சிங்களான்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பிட்டாங்க. உங்களோட அப்பீலே அல்டீரியர் மோட்டிவ்னு எழுதிட்டாங்க. இது 2 யார்? 2 ஜட்ஜ் கொண்ட பெஞ்ச். இது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன தீர்ப்பு கிடையாது. 2 ஜட்ஜ் கொண்ட பெஞ்ச் வந்து இந்த தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இது முடிஞ்சிருச்சு. அப்போது ஊர் ஃபுல்லாக ஒரே கோலாகலம். ஏன்னா இவங்க அப்பீல் தானே இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பீல் ஜெயிச்சாச்சு. அப்பீலில் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்கள் அப்பீல் தள்ளுபடின்னு சொல்லிட்டு. இப்போது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள்ட்ட கேஸ் வருது. அவர் சொல்கிறாரு, முதல்ல அவர் என்ன கேட்குறாருன்னா போலீஸ் கமிஷனரை பார்த்து கேட்குறாரு, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு கோர்ட் ஆர்டர் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற கேள்வி கேட்குறாரு. ஒரு கோர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது ஒரு போலீஸ் கமிஷனராக இருந்துக்கிட்டுன்ற கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை நான் கோர்ட்டை மதிக்கிறேன், நான் வந்து உங்கள் ஆர்டரெல்லாம் மதிக்கிறேன், ஆனால் லா அண்ட் ஆர்டர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை, அது பிரச்சனை ஆகிடுச்சு, அது இதுன்னு சொல்கிறார். அப்போ அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு, நீங்கள் வந்து 7 மணிக்கு அந்த பெட்டிஷனருக்கு பாதுகாப்பு கொடுத்து போலீஸ் கமிஷனர் மலைக்கு மேலே போயிட்டு கார்த்திகை தீபத்துள்ள ஏற்றணும். நேற்று தான் கார்த்திகை தீபம் கிடையாது, இன்றைக்கும் அந்த தீபத்தை ஏற்றலாம், அதனால் ஏற்றணும், இதுதான் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஹைகோர்ட் ஜட்ஜை விட அதிகாரம் அதிகமாக இருக்குது, பெரிய பதவின்ற நினைப்பு வந்துருச்சா அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. இது ஜனநாயகத்தில் எவ்வளோ பெரிய கேலி கூத்து. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு கேட்குறாரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து என்னையோட உங்களுக்கு பவர் ஜாஸ்தி நினச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாரு. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நான் எங்கே நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் அடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று மாதிரியே 7 மணிக்கு நீங்கள் ஏற்றணும், போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், என்ன அப்பீல் நீங்கள் தோற்று போயிட்டீங்க. மோரோவர் இந்த 144 தடை உத்தரவே எதுக்கு தான் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் என்னோட ஆர்டரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதனால் அந்த ஆர்டரும் செல்லாதுன்னு நான் வந்து அதை குவாஷ் பண்ணுறேன். ஸோ 144 தடை உத்தரவு இருக்காதுன்னு சொல்லிட்டு குவாஷ் பண்ணிவிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிவிட்டு அனுப்புகிறார். ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை? அந்த மேல்முறையில் தோத்துட்டாங்க. ஜிஆர் சொன்னதாக இப்போ ஆர்டர் என்ன கொடுத்தா 7 மணிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. போலீஸ் கமிஷன் திட்டிருக்காரு. அப்போ இது நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பிஜேபியிலேருந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள், ராஜா அவர்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க.
அப்போ அவங்க கேட்குறாங்க 144 தடை உத்தரவை குவாஷ் பண்ணிட்டாங்களே, நீங்கள் எந்த அதிகாரத்தில் எங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க கேட்குறாங்க. அப்போ ஒரு சின்ன நுணுக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, 144 தடை உத்தரவு போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டோங்கிறாங்க, டிடெயின் பண்ணிட்டோங்கிறாங்க. டிடெயின் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, அவங்களை டிடெயின் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ 2வது இல்லை 3வது இல்லை 4வது தீர்ப்பு இப்போ கொடுத்துருந்தது. நேற்று வந்து ஒரு தீர்ப்பு, 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு தீர்ப்பு தீபத்தை ஏற்ற சொல்லி, டிசம்பர் 3ஆம் தேதி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லிட்டு உங்கள் பேச்சு கேட்க மாட்டேங்கான்னு சொன்னப்போ திரும்ப அவங்க சொல்கிறாங்க இல்லை நீங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸோடு அனுப்பிச்சு அதுவும் கேட்க சொன்னால் அதையும் அவமதியாக போட்டாங்க. 3வது 2 ஜட்ஜ் கொண்ட பெஞ்ச். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஜட்ஜ் பெஞ்ச் நாங்கள் மதிக்க மாட்டோம், பெரிய ஜட்ஜ் பெஞ்சை தான் நாங்கள் மதிப்போம். நாங்கள் இப்போ இன்னைக்கு காலையில், அதாவது 4ஆம் தேதி காலையில் 2 ஜட்ஜ் பெஞ்சு கொடுத்து ஆர்டர் அதையும் மதிக்கலை. 4வது 4th டிசம்பர் ஈவினிங் 4வது ஆர்டரையும் மதிக்கலை, அப்போயும் அலோவ் பண்ணல. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இந்த 144 தடை உத்தரவை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிங்களா, அதையும் நாங்கள் அப்பீல் பண்ண போகிறோங்கிறாங்க. இந்த கடைசி தீர்ப்பு வழங்கும் போதுமே கோர்ட்டில் கேட்குறாங்க, நாங்கள் அது ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம், நாங்கள் முதல்ல கண்டெம்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான், கண்டெம்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த ஜட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் நாங்கள் அப்பீல் போயிருந்தோம். இப்போ நாங்கள் ஒரிஜினல் கேஸுக்கு அகேன்ஸ்டாகவே நாங்கள் ரிட் பெட்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கே நாங்கள் வந்து அப்பீல் போகிறோன்றாங்க. அப்போ மொத்தத்தில் இன்றைக்கும் என்ன பண்ணலன்னு சொன்னால், நேற்றும் என்ன பண்ணலன்னு சொன்னால் அலோவ் பண்ணல, தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்போ இவங்க தெளிவான ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க. என்ன முடிவோடு இருக்கிறாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம். இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டு ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆர்டர்ஸ் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன இதில் போகிறாங்க, இந்த 2 கோர்ட்லேயுமே வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தீர்ப்பு வந்திருக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் எந்த மாதிரியான வாதாட போகிறாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ பரவாயில்ல, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2014 ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், இந்த மாதிரி கோயில் தான் முடிவு பண்ணோம் எங்கே தீபத்தை ஏற்றணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க அப்போ போட்ட பெட்டிஷனை வந்து ஒரு டிவிஷன் பெஞ்ச் வந்து என்ன பண்ணுச்சு, ரிஜெக்ட் பண்ணிச்சு. அப்போ டிவிஷன் பெஞ்ச் ரிஜெக்ட் பண்ணதை ஒரு சிங்கிள் ஜட்ஜ் கொண்ட பெஞ்ச் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, அதை ஓவர் ரூல் பண்ண முடியாது. நாங்கள் வந்து அந்த டிவிஷன் பெஞ்சோட ஆர்டரை தான் நாங்கள் மதிக்கிறோம், சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் வந்து அதுக்கு கீழே தான் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக இவங்க போடுற ஆர்டரே நான் செல்லாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் அதை ஃபாலோ பண்ண போகிறது இல்லைன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஸோ அப்போ அது என்ன கேஸுன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ தட் இதுதான் எல்லாரோட ஆர்குமெண்ட்டாக இருக்க போது, இதுதான் நாளைக்கு இல்லை அதுக்கு அடுத்து வரப்போகிற சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்குமெண்ட்ஸ் இதாக இருக்க போது. ஸோ நம்ம பின்புலம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஸோ என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர்ன்ற மலையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, மலையில் கீழே ஃபுல்லாக முருகர் கோவில், மேலே வந்து 2 பீக் இருக்குங்கிறாங்க, அதாவது 2 உச்சிகள். அந்த 2 உச்சிகளில் ஒரு உச்சி வந்து ரொம்ப ஜாஸ்தி, இன்னொரு உச்சி வந்து சின்னது. அந்த அதிகமாக இருக்கிற உச்சியில் தான் வந்து தர்கா இருக்குது. அப்போ 2014 என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபைல் பண்ணுறாங்கன்னா, கார்த்திகை தீபம் 1000 வருஷமாகவே திருப்புகன்ற மலை உச்சியில் தான் ஏற்றிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ரூலர்ஸ்னால் பிரச்சனை வந்ததுனால, அங்கே தர்கா வந்ததுனால, இப்போ கடந்த ஒரு 100 ஆண்டுகளாக எங்கே எரிஞ்சிட்ருக்குன்னு சொன்னால், மோக்ஷ மண்டபம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து தீபத்தை ஏற்றுறாங்க. இந்த மோக்ஷ மண்டபம்ங்கிறது நம்மளோட முன்னோர்கள் நினைவாக தீபம் ஏற்றக்கூடிய ஒரு இடம், ஆன்சஸ்டர்ஸ்க்காக ஏற்றக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல கார்த்திகை தீபத்தை ஏற்றுறதுங்கிறது வந்து ஆகம விதிப்படி தப்பு. கார்த்திகை தீபத்தை மலையோட உச்சியில் தான் ஏற்றணும். இங்கே வந்து மோக்ஷ தீபம் வந்து ஆன்சஸ்டர்ஸ்க்கான இடம். இது குழப்புறாங்க, இந்த பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தர்கா இருக்கட்டும், நாங்கள் உச்சி மலையில் நாங்கள் தீபம் ஏற்றணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டிஷன் வைக்கிறாங்க. அதாவது எங்கன்னா தர்கா இருக்கிற இடத்துலையே தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன் வைக்கிறாங்க. அப்போது அது வந்து ஒரு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சு அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இல்லை, நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னால், இங்கே மோக்ஷ தீபத்தில் ஏற்றுறது ஆகவேதிக்கு எதிராங்கிறதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோட ஒரு எவிடன்ஸ் கொடுக்கல. 1. 2வது, அங்கே தான் தர்கா இருக்குது, ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, நிறையா பிரச்சனைகள் கலவரங்கள்லாம் வந்திருக்குது, அதனால் திரும்ப அங்கே போய் நீங்கள் ஏற்றணுங்கிறத ஒத்துக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. திரும்பி 2017 ஒரு டிவிஷன் பெஞ்சு கிட்ட அப்பீல் போகிறாங்க. என்ன அப்பீல் போகிறாங்கன்னா, 2014 அந்த ஜட்ஜ் வந்து முடியாதுன்ட்டார். நீங்களாவது கவனிங்க, என்ன கவனிங்க, இது வந்து தர்கா இருக்குது சரி, ஆனால் தர்காவை தவிர பாக்கி இருக்க எல்லாரையே முருகனோட இடம் தான் சொல்லி 1920 உள்ள கோர்ட் கேஸே இருக்குது. அப்போ அந்த உச்சியில் தர்காக்குள்ளே நான் போய் ஏற்ற போகிறது, தர்காக்கு வெளியே தானே ஏற்றினேன். ஆனால் உச்சியில் வந்து தர்கா இருக்கிற உச்சியாக இருந்தாலுமே தர்கா தவிர பாக்கியெல்லாம் முருகரோட இடம் தாங்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது. அப்போ முருகரோட இடத்துல ஒரு தீபத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னால், 2014 கொடுத்த தீர்ப்பு கரெக்டு தான். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே அங்கே தர்கா இருக்குது, அதுக்கு பக்கத்தில் போய் நீங்கள் ஏற்றுனீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு பிரச்சனை வரும். அதனால் ஒரு 15 மீட்டர் தர்காலேருந்து ஒரு 15 மீட்டர் சுற்றி எதுவும் பண்ண வேண்டாம். அந்த உச்சி மலையில் நீங்கள் தீபம் ஏற்றாதீங்க, இங்கே இருக்கிற இடத்துல ஏற்றுங்க. இங்கே இருக்கிற இடத்துல ஏற்றுறதுல உங்களுக்கு ஆகும் இப்படி என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு எவிடன்ஸ் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணலங்கிறது திரும்ப சொல்கிறாங்க. ஏன் அவங்க ப்ரூவ் பண்ணலைங்கிறது எனக்கு புரியல. ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணல, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அந்த 2014 ஜட்ஜ்மெண்ட்டே கரெக்டுன்னு நான் வந்து தீர்ப்பு வழங்கிடுறேன். இதில் இன்னொன்று என்ன பண்ணுறேன்னு சொன்னால், நான் வந்து இன்னும் 2-3 1996 உள்ள ஒரு கேஸு, 97 உள்ள ஒரு கேஸ்லாம் நான் கோட் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இது கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணிட்டோம், இது வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. ஸோ நீங்கள் தர்கா பக்கத்திலே போய்ட்டு தீபம் ஏற்ற போகிறீங்கன்னா அங்கே லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும். அதனால் கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணிட்டோம், போலீஸ்லாம் பார்த்து எது ஹார்மோனியாக இருக்கிறத பார்த்து முடிவு பண்ணிட்டோம்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தீர்ப்பை பிடிச்சிக்கிட்டு தான் சொல்கிறாங்க, ஏற்கனவே டிவிஷன் பெஞ்ச் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா,
அந்த மாதிரி மலை உச்சியில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் வந்து அந்த டிவிஷன் பெஞ்சோட தீர்ப்புக்கு அகெயின்ஸ்டாக இவர் தீர்ப்பு கொடுக்க செல்லாதுன்னு இவங்க ஆர்குமெண்ட். இவங்களே எப்படி முடிவு பண்ணலாம்? ஃபஸ்ட் இவங்கெல்லாம் ஒன்றும் கோர்ட்டு கிடையாது. இது தப்புன்னு முடிவு பண்ணுறதுக்கு வேற ஒரு கோர்ட்டு தானே முடிவு பண்ண முடியும். இவங்க அதை முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. வாட் எவர். இதில் என்ன கேலி கூத்துன்னு சொன்னால், இந்த ஆர்குமெண்ட் எல்லாமே டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுல முதல் ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே இந்த எல்லா ஆர்குமெண்ட்டும் ஏற்கனவே ஆர்கியூ பண்ணப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனைனா, அதை ஆர்கியூ பண்ணுற சோஷியல் மீடியாவில் பேசுகிற அரசியல்வாதிகள், இந்த நரேட்டிவ் செட் பண்ணுற யாருமே மொத்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கிறதே இல்லை. மொத்தம் 4 ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. அதுக்கு போல 2017 ஜட்ஜ்மெண்ட், 2014 ஜட்ஜ்மெண்ட், எல்லாமே 50 பக்கம் 80 பக்கம் 40 பக்கம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் 4 ஜட்ஜ்மெண்ட் மொத்தமாக 6 ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கோங்களேன். 2014, 17, 2025 1 டிசம்பர், 3 டிசம்பர், 4 டிசம்பர் 2, 6 ஜட்ஜ்மெண்ட் தான். மொத்தமாக கூட்டிங்கன்னா 500 பக்கத்து மேலே தேராது. இந்த 500 பக்கத்தை படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் இல்லை, புரிகிறது இல்லை, அதோட நூக்கள் புரியுதில்லை. இன்றைக்கெலாம் நான் ட்விட்டரில் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய எக்ஸப்ட்ஸை எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு காமிக்கிறேன், அது புரிய மாட்டேங்குது. இது எப்படி நம்ம வந்து எங்கே போய் இது முட்டிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டே பேசுகிறாங்க கூட சொல்ல மாட்டேன், புரிகிறது இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ 1 டிசம்பரில் ஜெயா சாமிநாதன் அவர்கள்கிட்ட இது ஆர்கியூ பண்ணும்போது அவர் தெளிவாக சொல்கிறாரு, 2014 அந்த கேஸ் என்ன இருந்ததுன்னு சொன்னால், இந்த உச்சியில் பீக்கோட உச்சியில் தர்கா இருக்கிற இடத்துல அவங்க வந்து தீபம் ஏற்றணும்னு கேட்டதுக்கு தான் அந்த டிவிஷன் பெஞ்சாக இருந்தால், சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சாக இருந்தால் அதை தடை வச்சாங்க. நானும் இப்போ என்ன பண்ணலைன்னா, அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணுறதை போயிட்டு நான் என்ன பண்ண போகிறது இல்லைன்னா, அவங்க சொன்னது தப்பு, நான் தான் சொல்கிற கரெக்டாக சொல்ல போகிறது இல்லை. இப்போ கேட்குற பெட்டிஷனர் வந்து அந்த இடத்துல தீபம் ஏற்றணுன்னே கேட்கல, தீபத்தூணில் ஏற்றணும்னு கேட்குறாங்க. தீபத்தூணுங்கிறது வேறு இடம், அது வந்து ஃபஸ்ட்டு பீக், இது 2வது பீக், லோயர் பீக்கில் இருக்கிற இடம். இது வந்து தர்காவில் தான் 150 அடி தள்ளி இருக்குது. அப்போது இந்த தீபத்தூணுங்கிற வார்த்தையே அந்த முதல் ஜட்ஜ்மெண்ட்டில் இல்லை. இந்த 2017 ஜட்ஜ்மெண்ட்ஸில் தீபத்தூணுங்கிற வார்த்தையே இல்லை. அவங்க சண்டை போட்டது இல்லை, அவங்க ஆர்கியூ பண்ணது அந்த கேஸே வேற ஒரு இடத்த பற்றி, மலையோட உச்சி பற்றி, தர்கா பக்கத்தில் இருக்கிற இடத்த பற்றி அவங்க வந்து கேஸ் நடந்திருக்கு. அப்போ அந்த கேஸில் அவங்க வேணான்னு சொன்னதுக்கும் இவர் வந்து இங்கே தீபத்தூணு கேட்க சம்மந்தம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அந்த கேஸுக்கு இதுக்கும் கான்ஃப்ளிக்ட் கிடையாது. நான் 2017 கேஸுக்கு அகேன்ஸ்டாக நான் போகலை. தீபத்தூணுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. தீபத்தூண் வந்து 150 மீட்டர் தள்ளி இருக்குது. இது முருகன் கோயிலோட இடமா இருக்குது, பேரே தீபத்தூண் இருக்குது. அதனால் நான் வந்து பெர்மிஷன் கொடுக்குறேன், அதனால் நீங்கள் தீபத்தூணில் விளக்கு ஏற்றுங்கன்னு டைரக்ஷன் கொடுக்குறேன்னு ஆர்டரே கொடுத்துருக்காரு. இவ்வளோ தெளிவாக வந்து ஆர்டரில் எல்லாமே மென்ஷன் பண்ணதுக்கு பின்னாடியும் இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க, டிவிஷன் பெஞ்சுக்கு அகேன்ஸ்டாக சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சு பண்ணிட்டாரு, அதனால் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன்னு கிளம்பி போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது அல்டிமேட்டில் என்னன்னு சொன்னால், பொதுவாக சொல்லுவாங்கள்ல, கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துச்சுன்னு சொன்னால் தண்டனை வந்து முடியும் போது கிடையாது, இந்த கோர்ட்டை ப்ரொசீடிங்கே அது தண்டனைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் இவங்களுக்கு வந்து இந்த கோர்ட்டு கேஸ் நடத்துறதுலையே இவங்க வேணுங்கிறத சாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சாதிக்கிறாங்க? உள்ள ஒரு தேவையில்லாத ஒரு கலவரம், ஒரு பிரச்சனை, ஒரு பழி தூக்கி போடுறது, தீர்ப்பு எப்படி வந்தாலும் சரி கார்த்திகை முடிஞ்சு போயிருதில்ல, அப்போ அடுத்த வருஷம் தான், அப்போ அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு நோக்கமாக போயிட்டுருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன அப்பீல் பண்ணுறாங்க, என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க, என்ன அங்கே தீர்ப்பு வருதுங்கிறத பார்ப்போம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களால வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கேட்டு, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது, இந்த சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சோடைய பிரச்சனைனால எங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குது, எங்களை வந்து நிம்மதியாக ஆள விட மாட்டாங்கிற மாதிரிலாம் சேர்த்து 4-5 கேஸ் போடுறாங்க. பட் நம்மளுக்கு ஜுடிஷியரி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குன்னு, ஏன்னா 4 கோர்ட் ஆர்டரை நீங்கள் வந்து அவமரியாதை பண்ணிவிட்டு எப்படி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கவர் பண்ணுறேன். அப்புறம் அரசியல் பொறுத்து பார்த்தோன்னு சொன்னால், ஒரு வழியாக கடைசியில் 2 நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி நைட்டு 8 மணி, சாயந்தரம் 7 மணி அந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள் 2 ட்வீட் போட்டார். அந்த ட்வீட் படிக்கணும்னு கூட விரும்பல. அதே தான் என்ன சொல்கிறது, நம்ம இப்போ என்ன பேசணும் அதிகமாக தான் பேசியிருக்காரு. இது எதனாலன்றது எனக்கு தெரியல. ஏன் ஒரு நாள் கேப் விட்டார், ஏன் முதல் 2 அவமரியாதைப்பை கண்டுக்கல, அடுத்த அவமரியாதைப்பை மட்டும் ஏன் கண்டுக்கிறாருன்றதான் தெரியல. அது ஏதோ அரசியல், நம்ம அதுக்குள்ளே ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. அண்ணாமலை அவர்கள் ஒரு டீட்டெயில்டு ஒரு ட்வீட் போட்டுருக்கு, அது என்னென்னு நான் வாசிக்கிறேன். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலையின் மேற்பகுதியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கிய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து திமுக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்துள்ளது. இதை பற்றி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். நேற்றைய தினம் திமுக அரசு மாண்புமிகு உயர்நீதிமன்ற உத்தரவையும் முருகப்பெருமான் பக்தர்களின் நம்பிக்கையையும் வெளிப்படையாக மீறி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் ஆபத்தை உருவாக்கியிருக்கும் நிலையில் இன்று இந்த தீர்ப்பு வந்துள்ளது. பிரிவினைவாத எண்ணத்துடன் செயல்படும் திமுக அரசு இந்த சூழ்நிலையை திட்டமிட்டு உருவாக்கியிருக்கிறது. கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி அன்றே இந்து சமய அறநிலைத்துறையை முறைகேடாக பயன்படுத்தி அவசரமாக மேல்முறையீடு செய்ய வைத்தும் பின்னர் அவ்வழக்கில் அலட்சியம் காட்டி காலம் தாழ்த்தியும் வந்த திமுக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்ட பிறகே பதிலளிக்க முன்வந்திருக்கிறது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி பக்தர்களின் பாதுகாப்புக்காக உயர்நீதிமன்றம் நியமித்த CISF மற்றும் மாநில காவல்துறை இடையே தேவையற்ற மோதலை உருவாக்கி இறுதியில் 144 தடை உத்தரவையும் பிறப்பித்தது திமுக அரசு. இந்த வழக்கில் தமிழக
இந்து சமய அறநிலைத்துறைக்கு என்ன வேலை? நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மனு அளிக்க வேண்டிய தேவை இருப்பது அது தர்கா நிர்வாகம் மட்டுமே. ஆனால் அவர்கள் மேற்மூடி செய்யவில்லை. ஏனெனில் சிக்கந்தர் தர்கா அருகில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது குறித்து வரலாறும் இருதரப்பு ஒப்பந்தம் இருப்பதை தர்கா நிர்வாகிகள் நன்கு அறிவார்கள். தமிழக மக்கள் ஒருவருக்கொருவர் எதிராக நிறுத்தும் தங்கள் அநாகரிக அரசியல் நாடகங்களை திமுக எப்போது நிறுத்தப் போகிறது? திமுக அரசு குறைந்தபட்சம் இனியாவது உயர்நீதிமன்ற உத்தரவை மதிப்பார்களா அல்லது தங்கள் வழக்கமான பிரிவினை நாடகங்களை தொடரப்போகிறார்களா? ஸோ மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தர்காவுக்கு வந்து தெரியும். என்ன தெரியும்னு சொன்னால், ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து அந்த கமிட்டியிலேருந்து ஒரு என்ஓசி கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி வந்து பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களே வந்து தீபம் ஏற்றலான்னு என்ஓசி கொடுத்த பின்னாடி இப்போ போயிட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்னு அவங்களே அமைதியாக இருக்கிறாங்க. திமுக தான் தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மக்களுக்குள்ளே அவங்க பிரிவினை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறா. அப்படி அதுக்கப்புறமா பாஜக நிர்வாகிகள் அரெஸ்ட் பண்ணதை பற்றி, அப்புறம் சென்னையில் வந்து இதுக்காக வந்து ஒரு சில பாஜக நிர்வாகிகள் போராட்டம் பண்ணதை பற்றி, மழையிலே கூட பார்க்காம அவங்க போராட்டம் பண்ணதை பற்றிலாம் வந்து ஆதரவு தெரிவித்து 2 போஸ்ட் பண்ண போட்டிருந்தா. அப்படி அதுக்கப்புறமா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஈரோடு பக்கத்தில் ஒரு கிராம மக்களுடைய போராட்டத்தை முன்னின்று நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிட்டார். டெல்லியில் அமித்ஷா, பிஎல் சந்தோஷ், நட்டா இவரெல்லாம் சந்தித்ததாக வந்து தகவல்கள் வந்துச்சு. அதுலேயுமே வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி என்னால் உங்களோட கலந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட முடியல, ஏன்னா நான் டெல்லிக்கு வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்காக போக வேண்டியதாகிடுச்சு, அதனால் நான் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களோட போராட்டத்தில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நான் இப்போ இந்த வீடியோ முடியுமோ நான் ப்ளே பண்ணுறேன். அதோட நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து இன்னையோட அப்டேட்டு. இது Day 2. நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன ஒரு ப்ரொசீடிங்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் என்ன பண்ணுறேன் டீட்டெயில் உங்களுக்கு விளக்குறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் வந்து இது உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் நிறைய போய் சேரணும். நிறைய பொய் பிரச்சாரங்கள், நிறைய தவறான தகவல்கள். தர்கா வந்து தர்கா பக்கத்தில் விளக்கேற்றணும்னு சொன்னாங்க, தீபம் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. தர்காக்குள்ளேயே போய் தீபம் ஏற்றணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு போய் சொல்லிட்டு இருக்காங்க. இது போக இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் 2-3 அமைப்புகள்லேருந்து இதுக்கு ஆதரவாக, அதாவது தீபத்தூணில் தீபம் ஏற்றணுங்கிற மாதிரியான ஆதரவாக நிறைய கிராம சபைகள்லேருந்து, சைவ சித்தாந்த மடங்கள்லேருந்துலாம் அறிக்கை வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கும் போது அது கொஞ்சமாச்சும் ஒரு மதிப்பளிக்கப்படும். எல்லோரும் சேர்ந்து பேசினாலே கேட்க மாட்டாங்க, அப்போ தனியாக பேசினா சுத்தமாக கேட்க மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. நாளைக்கு அவங்க ரெட் பெட்டிஷன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இது என்ன தான் ஒரு முடிவுன்னு பார்ப்போம். ஏன்னா இதை விடக்கூடாது, கண்டிப்பாக நம்ம தீபம் ஏற்றி ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு தீர்ப்பை வாங்கி இவங்களை ஒத்துக்க வைக்காத செய்யணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணுவோம். நீங்களும் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களும் கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணுங்கள். இப்போ அண்ணாமலை நான் ரிலீஸ் பண்ண அந்த ஃபுல் வீடியோ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். அதோட நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இடுவாய் கிராமம் சின்னக்காளிபாளையத்தில் பெரும் திரளாக சேர்ந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இளைஞர் படை எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல மன்னிப்பையும் கோரிக்கொள்கின்றேன். என்று உங்களோடு இருக்க வேண்டும் என்கின்ற பெரிய ஆசை, உங்களோடு சேர்ந்து போராட வேண்டும் என்கின்ற பெரிய ஆசை. காவல்துறை அனுமதி மறுப்பை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அதனால் நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் அந்த அனுமதி மறுப்பை எதிர்த்து நீதியை பெற்று கோர்ட் மூலமாக மறுபடியும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக எனக்கு சொல்லியிருந்தார்கள். அதன் காரணமாக டெல்லியில் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக வந்துவிட்டேன். ஆனாலும் இன்று நீங்கள் எல்லோரும் கூட காவல்துறையினுடைய தடையெல்லாம் மீறி இன்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன், அடுத்து நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு நான் நிச்சயமாக அங்கே இருப்பேன். அதே நேரத்தில் எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் முறையாக அனுமதியை நிச்சயமாக பெறுவார் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. காவல்துறை அப்பொழுதும் அதை மறுத்தால் வேறு வழி இல்லை, நானும் உங்களைப் போல அதை மீற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பேன். காரணம், ஜனநாயக முறையில் அறரீதியில் நடக்கக்கூடிய போராட்டம். எந்த விதத்திலும் கூட இந்த ஊர் பகுதியில் திருப்பூர் மாநகராட்சியினுடைய குப்பை கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவதற்கு யாருக்குமே இங்கே அதிகாரம் இல்லை. இருந்தும் திருப்பூரில் வரக்கூடிய குப்பை கழிவுகள் எல்லாம் கூட அங்கேயே திட மேலாண்மையாக அதை வரைமுறைப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 28 MCC இருக்கு. எதுவுமே நடைமுறைப்படுத்தலை. இந்த குப்பை அகற்றப்படுவதில் ஒரு பெரிய லஞ்ச சாம்ராஜ்யத்தையே திருப்பூரினுடைய மாநகராட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு அதை பேச்சு மூச்சு இல்லாமல் சத்தம் போடாமல் அதை நைஸாக கொண்டு வந்து சின்னக்காளிபாளையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிராம பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் விதமாக அராஜகத்தோடு இதை கொட்டியே தீர்வோம் என்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். அதை எதிர்த்து ஜனநாயக ரீதியில் நாம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் கவலையை விடுங்க.
உங்களோடு எப்பொழுதும் நாங்கள் இருப்போம். அப்படி வந்து அவங்க குப்பையை வந்து கொட்ட முடியாது. காரணம், பிஏபி வாய்க்கால் ஒரு பக்கம் போகுது, குப்பை எங்கே கொட்டுவோம் என்று சொல்கின்றாங்களோ இப்போ தான் அதுக்கு பக்கத்தில் 1500 ஏழை எளிய மக்களுக்கான வீட்டு வசதி இப்போ தான் வந்திருக்கு. அவர்களுக்கு பிரச்சனை. இளைஞர்கள் இதை வந்து இப்போ தான் விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு பிரச்சனை. இங்கே மூங்கில் பூங்கா இருக்குது, அறிவியல் பூங்கா இருக்குது, எல்லோருக்குமே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய இடமாக தேர்வு செய்கிறாங்க. அதுவும் இந்த இடமே மாநகராட்சியினுடைய பெயரில் கூட இல்லை. அதனால் நிச்சயமாக உங்களுடைய போராட்டத்தில் நான் உணவுபூர்வமாக இருக்கின்றேன் என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தலைவர்கள், பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் அவர்கள், அண்ணன் CP சுப்பிரமணியம், அவங்களுடைய சொந்த ஊர் அண்ணன் அங்கே இருக்கிறாங்க, மூத்த திருப்பூர் பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள், மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கின்றார்கள். எல்லோரும் உங்களுக்கு அரணாக இருப்பார்கள். மறுபடியும் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு நான் நிச்சயமாக வருவேன். ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருந்து உங்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய நான் இன்று காவல்துறையினுடைய தடையை மீறி பூட்டை உடைத்து உள்ளே வரக்கூடாது என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் நான் வரவில்லை. நாமெல்லாம் பப்ளிக் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் தான். அதையும் மீறி நாளைக்கு நாளானைக்கு குப்பையை கொட்ட வர்றாங்கன்னா முதல் ஆளாக வந்து தடுத்து நிறுத்துவதற்கு நான் அங்கே இருப்பேன் என்கின்ற உறுதிமொழியும் உங்களுக்கு அளித்து, அடுத்து நடக்கக்கூடிய போராட்ட நிகழ்வில் நிச்சயமாக பங்கேற்பேன் என்கின்ற உறுதிமொழியும் அளித்து, அதனால் நிச்சயமாக ஜனநாயக ரீதியில் தொடர்ந்து போராடுவோம், வெற்றியை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மிக பொறுமையாக இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவர்கள், தாய்மார்கள், பொதுமக்கள், இங்கே குழுமி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.